வணக்கம். வாழ்க வளர்க. மனிதம் காப்போம். என்ன இது புதுசா? மண் வளத்தை காப்போம், நீர்நிலைகளை காப்போம், சுற்றுப்புறச் சூழலை காப்போம், காற்று மாசுபடுவதிலிருந்து பாதுகாப்போம், இப்படி தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன இது மனிதம் காப்போம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அப்படி உங்களை யோசிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த சேனல். ஏன்னா இந்த மனிதம் ஒன்றை மட்டும் நாம் போற்றி பாதுகாத்திருந்தோம்னா மற்ற எல்லா வளங்களும் ரொம்ப சிறப்பாக இன்னும் பல்லாயிரம் தலைமுறைக்கு தேவையான அனைத்தும் இங்கே கொட்டி கிடந்திருக்குங்க. இந்த மனிதத்தை அழிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத காட்டுற கண்ணாடியாக தான் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை, மற்ற சீர்கேடுகளாக அனைத்தும் இருக்குது. உடலில் நோய், மனசில் பிரச்சனை, உறவுகளில் சிக்கல், இப்படி மனுஷனோடவாவது முட்டமா அப்படின்னா இல்லை. காடு, மலை, மரம், மிருகங்கள், மற்ற உயிர்கள் எல்லாத்துக்கும் சிக்கல் உண்டு பண்ணிட்டோம். அதோட நிற்கல, பஞ்சபூதங்கள் வரைக்கும் போய் முடிஞ்சிருச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோங்க. மனிதம்னா என்னங்க? யாராச்சும் நம்மளை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னா நமக்கு எப்படி கோவம் வருது? யாரை பார்த்து இப்படி கேட்குற? 6 அடி உயரம், 60-70 கிலோ வெயிட்டு, நான் எப்படி ஒரு டீக்கா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என் அழகு என்ன, நான் என்ன பரம்பரையிலேருந்து வந்தேன்னு தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா யார் தெரியுமா, தாத்தா பாட்டி யார் தெரியுமா, என் பேருக்கு பின்னாடி 3-4 டிகிரி வச்சுருக்கிறேன், என்ன காலேஜில் படிச்சிருக்கேன், நான் என்னை பார்த்து நீ எப்படி இப்படி கேட்கலான்னு எப்படி கோபம் வருதுங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ரோட்டில் நிறைய பேர் நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அவங்க நடந்து போகிறத வர்றதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு ஞானி ஒருத்தர், இதோ நாய் போகுது பாருங்க, இதோ குரங்கு போகுது பாருங்க, இதோ புலி போகுது பாருங்க, இப்படி டெய்லியும் சொல்லிகிட்டே இருப்பாராம். ஒரு நாள் திடீர்னு இதோ ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னாராம். எல்லாத்துக்கும் ஒரே அதிசயமாக போச்சான். என்னடா திடீர்னு மனுஷன் போகிறான்னு சொல்கிறாரே அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்களாம். அருட்பிரகாச வள்ளலார் போயிட்டு இருந்தாங்களாம். அப்போதான் இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதான், அவர் பைத்தியம்லாம் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற குணங்களை தான் அவர் அந்த விலங்குல குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அதை தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு, அவர் ஒரு ஞானி தான் அப்படிங்கிறது அப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சுதான். இதிலிருந்து நமக்கு என்னங்க புரியுது? நாமெல்லாம் உருவத்தில் மனிதர்களாகவும் குணத்தில் விலங்குகள் போல இருக்கிறோங்கிறது புரியுது. கோவப்படுறீங்களா? பரவாயில்லைங்க, படுங்க. ஆனாலும் அடுத்தடுத்த வீடியோவையும் கேளுங்க. மனம் படைத்ததால் மட்டும் நாமெல்லாம் மனிதர் இல்லைங்க. மனதில் உள்ள குணங்களே நம்மை மனிதர்களாக உயர்த்துகிறது. மனதை இதமாக வைத்திருப்பவனே மனிதன் அப்படிங்கிறாங்க மகான்கள். அது எப்படி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. வளமுடன் வாழ்க, நலமுடன் வளர்க.